கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தினம் கூட நம்ம ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். மத்தேயுல 6வது அதிகாரம் 27வது வசனத்துல, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்டுவான் என்று இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்ப கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள், உணவு குறித்து, இருப்பிடத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஒரு வேலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, திருமண காரியத்தை குறித்து ஏதோ ஒரு கவலைகள் ஒவ்வொருவரையும் நெருக்கி கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ 1 பேதுருல 5:7 கூட நம்ம வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை வருஷிக்க பண்ணுகிற ஒரு தெய்வமா இருக்கிறார். கவலைப்படுவதனால நம்மளுக்கு உடம்பு தான் பாதிக்கப்படும். மனசோர்வுகள், மன அழுத்தங்கள், இந்த மாதிரியான உடம்பு ரீதியில இந்த மாதிரியான கவலைகள் உடம்பு நெருக்கி போடுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது அதாவது ஒரு கவலை வந்துவிட்டால் அது முழுல ஒரு இடங்கள்ல விதைக்கப்பட்ட ஒரு விதையை போன்று நம்ம நெருக்கி விடுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னாலே உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். உங்க தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்க தேவைகள் என்ன என்பதை அவருக்கு வேண்டுதலினாலும், விண்ணப்பத்தினாலும், ஜபத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் 4:6 நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தும் போது அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறார். எல்லாம் என்னென்ன உங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.